வணக்கம் நண்பர்களே. எல்லா பிராண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஈவி மார்க்கெட்டில அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வகையில Volkswagen நிறுவனமும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முதல் ஈவி கார விற்பனைக்கு கொண்டு வரப்போறாங்க. இந்தியால மட்டும் இல்ல, குளோபலா விற்பனைக்கு கொண்டு வரப்போறாங்க. அதுவும் ஒரு சின்ன கார், ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல விற்பனைக்கு கொண்டு வரப்போறாங்க. அது எந்த கார் அப்படிங்கிறத பத்தியும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம மாருதியில ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல தொடர்ந்து நல்லா விற்பனை ஆயிட்டு இருக்கக்கூடிய பலேனோ கார்ல இப்போ பிரைஸ் ஹைக் மாருதி நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அதே மாரி ஹுண்டாய் பொறுத்தவரைக்கும் ஆரா கார்ல இப்போ நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Volkswagen நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்ககிட்ட ரெண்டு கார்கள் மட்டும்தான் விற்பனையில் இருக்கு. ஒன்று விர்டஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு. இன்னொன்று டைகன் பொறுத்த வரைக்கும் எஸ்இவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய காரு. ரெண்டு கார்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ரெண்டுமே ரொம்ப சேஃபான ஒரு கார்கள். ஜெர்மன் டெக்னாலஜி கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் வாங்கின கார்கள். இப்போ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் அவங்க Volkswagen ID.4 அப்படிங்கிற ஒரு காரையும் விற்பனைக்கு கொண்டு வரதா வந்திருக்காங்க. அதே மாதிரி டெரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்இவி காரையுமே இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வரதா இருக்காங்க. இப்போ இதில் ID.4 அப்படிங்கிற ஒரு காரை பொறுத்த வரைக்கும் அது எலக்ட்ரிக் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு காரு. இதான் ஆல்ரெடி ID.4 விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்களே. அப்புறம் என்ன முதல் கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ID.4 பொறுத்த வரைக்கும் அதை ஒரு செக்மெண்ட்டாக வச்சு அந்த ஐடி அப்படிங்கிற ஒரு சீரியஸில் தொடர்ந்து கார்களை விற்பனைக்கு கொண்டு வந்து தான் இருக்காங்க. பட் எல்லாமே விலை அதிகம். இப்போ இந்த ID.4 காரை பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 60 லட்சம் ரூபாயில் விற்பனைக்கு வரும் இந்தியாவில் வரும் பொழுது. பட் இப்போதைக்கு அவங்க ஒரு டீசர் விட்டுருக்காங்க. அந்த டீசர் பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல் எலக்ட்ரிக் காராக இந்த கார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஒரு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஹெட்லைட் வருது. சைடில் ப்ராக்கெட்ஸ் நமக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான லுக்கில் இருக்குது. அதே மாதிரி டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கலாக வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்டு ஃபேஷியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹைலைட்டாக ஒரு ப்ரீமியம் டச்சில் வர மாதிரி தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதேமாரி ஒரு இலுமினேட்டட் Volkswagen லோகோ பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வியான பாடி பேனல் தான் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்டியான அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபெண்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்குலராக வெல் டிஃபைன்டு ஃபெண்டராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏரோடைனமிக்காக பார்த்தீங்கன்னா இந்த காரை நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரில் சிங்கிள் மோட்டார் செட்டப் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பேட்டரி பேக் சொல்லலை. பட் காம்பாக்டான சைஸில் தான் பேட்டரி பேக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Volkswagen பிராண்டில் இது ஒரு என்ட்ரி லெவல் எலக்ட்ரிக் காராக விற்பனைக்கு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு குளோபலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா €20,000 இந்த மதிப்பில் இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. MEB அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் விற்பனைக்கு வரும் பட்சத்தில் ஒரு 15லிருந்து 18 லட்சம் ரூபாய் இந்த விலையில் பார்த்தீங்கன்னா இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ Volkswagen பிராண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கார் தான் ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் விற்பனைக்கு வரப்போகிற காராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, பலேனோ காரில் இப்போ ப்ரைஸ் ஹைக்கு மாருதி சுசுகி நிறுவனம் கொடுத்துருக்காங்க. விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னா, அதிகபட்சம் 9,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை உயர்த்திருக்காங்க. இப்போதைக்கு புதிய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 6.70 லட்சத்துலேருந்து ப்ரைஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. மாருதியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக தான் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அரேனா ஷோரூம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கார்களுக்கும், அதே மாதிரி நெக்ஸா ஷோரூமில் இருக்கக்கூடிய எல்லா கார்களுக்கும் விலையை நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதன்படி இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விலையை உயர்த்திருக்காங்க. அதில் டெல்டா ஏஜிஎஸ், ஜெட்டா ஏஜிஎஸ், ஆல்ஃபா ஏஜிஎஸ் இந்த வேரியண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 9,000 வரைக்கும் விலை உயர்த்திருக்காங்க. இன்னொரு புறம் மற்ற ஆல் அதர் வேரியண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4,000 விலை உயர்த்திருக்காங்க. இப்போ இந்த ப்ரீமியம் ஹேஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிக்மா, டெல்டா, ஜெட்டா, ஆல்ஃபா இந்த 4 விதமான வேரியண்ட்டில் விற்பனையில் இருக்குது. 7 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார் விற்பனைக்கு கிடைக்கும். இப்போதைக்கு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் நமக்கு கொடுக்குறாங்க. சிஎன்ஜியும் கொடுக்குறாங்க. மைலேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னா சிஎன்ஜி ட்ரை பண்ணலாம். சிஎன்ஜி வேரியண்ட்டோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30.61 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். மற்றபடி பெட்ரோல் வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 22.35 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். இப்போ இதில் ஏஎம்டி எடுத்தோம் அப்படின்னா 22.9 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எடுத்தோம் அப்படின்னா 22 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பவர்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 88 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மைலேஜ் 30 கிட்ட கிடைச்சாலும் பவர் பார்த்தீங்கன்னா 76 பிரேக்காஸ் பவர் மட்டும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க.
இப்போ வந்து இதே காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் லிஃப்ட் மாடலையும் கூடிய விரைவில் வந்து மாருதி சுசுகி விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க. நமக்கு வந்து காஸ்மெட்டிக்காக வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஷிஃப்ட்டில் கொண்டு வந்த இசட் சீரிஸ் இன்ஜின் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹைப்ரிட் சிஸ்டத்தையும் வந்து கொடுக்க போகிறாங்களாம். இப்போ வரப்போகிற ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து மாருதி அவங்களுடைய இன் ஹவுஸில் வந்து டிசைன் பண்ணது. அதனால் வந்து நமக்கு மைலேஜ் வந்து நார்மலாக பெட்ரோல் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 25+ நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வந்து ஆரா காரில் கார்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ மாடலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆரா பொறுத்த வரைக்கும் செடான் கார்களில் நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார். இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் செடான் கார்களை வாங்குறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிட்டே தான் வந்து வருது. எல்லாருமே வந்து எஸ்யூவி கார்களை தான் அதிகமான பேர் வந்து விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக வந்து சொல்லும் பொழுது அந்த செடான் கார்களில் அதிகமாக விற்பனையான கார் எது அப்படின்னா நமக்கு மாருதி சுசுகியில் டிசைர் கார் வந்து வரும். ஸோ டிசைர் தான் வந்து இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு. டிசைரை தாண்டி நமக்கு வந்து 2வது இடத்த வந்து ஹுண்டாயில் வரக்கூடிய ஆரா கார் வந்து நமக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து இப்போ இந்த செடான் கார்களில் நமக்கு நிறைய கார்கள் இருக்குது போட்டிக்கு. அமேஸ் இருக்குது, ஃபோக்ஸ்வாகன் விர்டஸ் இருக்குது, ஸ்கோடா ஸ்லாவியா இருக்குது, ஹுண்டாய் வெர்னா இருக்குது, ஹோண்டா சிட்டி இருக்குது, டாட்டாவில் டிகார் இருக்குது, மாருதியிலே சியாஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்களை விட அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் வந்து ஆரா கார். அதனால தான் ஆரா காரில் ஹுண்டாய் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதன்படி தான் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் கார்பரேட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 8.47 லட்சம் ரூபாய் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி 2 விதமான ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த கார்பரேட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னா 6.75 இன்ச்சில் வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரியரில் வந்து சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் அந்த ஒரு வசதியை வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா 15 இன்ச்சில் புதிய டிவல் டோன் ஸ்டீல் வீல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. எல்இடி டிஆர்எல் வருது, ரியரில் ஸ்பாய்லர் வந்து வருது. ஸோ கார்பரேட் எம்பலம் வந்து வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும். மெக்கானிக்கலாக பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனும் நமக்கு வந்து வரும். சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் வந்து கொடுக்குறாங்க. பவர் பார்த்தோம் அப்படின்னா 82 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 113.8 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம யூசர் ரிப்போர்ட் படி வந்து மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா 19 to 20 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நன்றி.